இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயத்தின் இனிய பக்தர்களே, அகிலமெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, மறைக்கல்வி வகுப்புகள் அல்லது சமயங்களிலே பொது நிலையினருக்கு இறையியல் வகுப்புகள் இவற்றையெல்லாம் எடுக்கின்ற பொழுது ஒரு சிலர் கேள்விகளை கொஞ்சம் வினோதமாகவும் கேட்பார்கள், சில நேரங்களிலே குதர்க்கமாகவும் கேட்பார்கள். எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொரு வகுப்புலையும் ஏதாவது 2 பேர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்குறவங்க இருப்பாங்க. ஒரு முறை நான் நற்கருணை இறையியலை பற்றி போதித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பொதுநிலையினர் வந்திருந்தார்கள், பெரியவர்கள் வந்திருந்தார்கள். அதிலே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், ஒவ்வொரு அருட்சாதனமும் நமக்கு ஆண்டவருடைய அருளை வழங்குகிறது. எனவே நாம் நற்கருணைக்கு செல்கின்ற பொழுது நற்கருணையும் ஒரு அருட்சாதனம், நாம் கடவுளுடைய அருளை பெற்றவர்களாய் இல்லம் திரும்புகிறோம் என்று நான் சொன்னேன். அப்பொழுது அதில் இருந்த ஒருவர் எந்திரிச்சு ஒரு கேள்வியை கேட்டார். சாமி, நீங்களும் ஒவ்வொரு தடையும் சொல்கிறீங்க, நற்கருணைக்கு வர்றப்போ நமக்கு கடவுளுடைய அருள் கிடைக்குது, நம்ம பாவங்கள் மன்னிப்பதற்கு கல்வாரி பள்ளியில் நாம் நம்முடைய ஒப்பு கொடுக்குறோம் எல்லாம் சொல்கிறீங்க. எனக்கு இப்போ 55 வயசு ஆகுது. நான் 10 வயசில் புது நன்மை எடுத்தேன். ஆனால் இன்னும் நான் அதே மாதிரி பாவத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சொல்லப்போனால் அப்போ செஞ்சதை விட மோசமாக தான் செய்கிறேன். நான் தினமும் தான் கோயிலுக்கு வர்றேன், பூசை பார்க்குறேன் என்று அவர் கேட்டார். ஒருவேளை உங்களுக்கும் அதே மாதிரி கேள்விகள் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அருள் என்பது அடிப்படையிலே நம்மால் பல நேரங்களிலே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அருள் என்பது அடிப்படையில் ஆண்டவரோடு நாம் கொள்ளக்கூடிய உறவு நிலை, being situated in relationship with God. அந்த அருள் என்பது ஆண்டவரோடு நாம் கொள்ளுகின்ற உறவு நிலை. அது இருவழிப்பாதையும் கூட. ஒரு விதத்தில் என்னவென்றால், ஆண்டவர் தன்னுடைய அருளை தருகிறார், ஆனால் பெறுபவன் அதை திறந்த மனதோடு எதிர்கொள்ள வேண்டும். எங்கே திறந்த மனநிலை இருக்கிறதோ, எங்கே ஆண்டவர் மட்டிலே நம்முடைய உள்ளங்களையும் இதயங்களையும் ஆன்மாவையும் திறந்து வைக்கின்றோமோ, அங்கே ஆண்டவருடைய அருள் செயல்படும். இந்த திறந்த மனநிலை தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கைக்கும் அடிப்படையாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கிறோம், முதல் வாசகத்திலும் பார்க்கிறோம், இரண்டிலும் மிக பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு நற்கருணையை பற்றி சொல்லுகிறார். வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லுகிறார். சொல்லுகின்ற பொழுது அந்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர் எப்படியா கொடுக்க முடியும்? நம்ம முதல்ல கேள்வி வந்துச்சுல, இவர் எப்படியா கொடுக்க முடியும்? ஏனென்றால் நமக்கென்று சட்டங்கள் இருக்கின்றன, நமக்கென்று மோசே சொல்லி வைத்த நியமங்கள் இருக்கின்றன, நம்முடைய பாரம்பரியங்கள் இருக்கின்றன, இவர் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள். இன்னொரு இடத்தில் நாம் படிக்கிறோம், ஆண்டவர் இயேசு, நான் சொல்வதை கேட்காவிட்டாலும் என் செயல்களின் பொருட்டாவது என்னை நம்புங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இப்படியெல்லாம் அவர் தன்னை வெளிப்படுத்திய போதும் அந்த யூதர்கள் அங்கே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் முதல் வாசகத்திலே பாருங்கள், அந்த சவுல் இயேசுவை பின்பற்றியவர்களை கொல்ல வேண்டும் என்று வருகிறார். இயேசுவை பின்பற்றியவர்களை கொல்ல வேண்டும் என்று வருகின்ற அந்த சவுல் தன்னுடைய அனுபவத்திற்கு பிறகு எப்படி மாறிப்போகிறார் பாருங்கள். எந்த இயேசுவை கொல்ல வேண்டும் என்று வந்தாரோ அந்த இயேசுவினுடைய மிக தீவிர போதகராக மாறிப்போனார். இன்றும் அந்த சவுல் நினைவு கூறப்படுகிறார். இயேசுவை கேள்வி கேட்ட அந்த யூதர்கள் யாரும் நினைவு கூறப்படுவதில்லை. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நாளில் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த ஒரு செய்தியை வினாவாக விடுக்கிறார். நான் இந்த நற்கருணையிலே உங்களுக்காக பிரசன்னமாக இருக்கிறேன். நீங்கள் என்னை திறந்த மனதோடு எதிர்கொள்கிறீர்களா? நீங்கள் என்னை திறந்த மனதோடு எதிர்கொள்கிறீர்களா? ஏனென்றால் இந்த நற்கருணையை ஆண்டவர், வாழ்வு தரும் உணவாகிய இந்த நற்கருணையை ஆண்டவர் விட்டு சென்றது கோதுமைக்கும் திராட்சை ரசத்துக்கும் அல்ல.
கோதுமை ரசத்தை மகிமைப்படுத்த அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வை சீர்படுத்த. இந்த நற்கருணையை நாம் சரியான விதத்திலே பார்க்கின்ற பொழுதும் அதிலே பங்கு பெறாத பொழுதும், இந்த நற்கருணையில் எப்பொழுதும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த இயேசுவிடம் நாம் திறந்த மனதோடு உரையாடாத பொழுதும் அந்த நற்கருணையினுடைய அர்த்தம், அதனுடைய நோக்கம் சரியாக செயல்படுவதில்லை. எனவே இந்த நற்கருணை நம் எல்லோருக்கும் அருளை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அந்த யூதர்களைப் போல அல்ல, மாறாக திறந்த மனநிலையோடு இருக்க வேண்டும். மீண்டுமாக சொல்லுகிறேன், இந்த நற்கருணை என்பது கோதுமை அப்பத்திற்கு வழங்கப்பட்டதல்ல, திராட்சை ரசத்திற்கு வழங்கப்பட்டதல்ல, மாறாக இந்த நற்கருணை நமக்கு வழங்கப்பட்டது. அதை வாழ்கின்றவர்கள் நிலை வாழ்வை கண்டடைய வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்டது. எனவே இந்த நிலை வாழ்வு குறித்த மனநிலையிலே நாம் இருந்து அந்த நற்கருணையிலே பங்கெடுக்கின்ற பொழுது நாம் அருள் பெற்றவர்களாக மாறுகின்றோம். ஆண்டவர் இயேசு இறையரசை பற்றி சொல்கின்ற பொழுதும் ஒரு அழகான உவமையை சொல்லுவார். இறையரசு என்பது கடுகு விதையை போன்றது. நற்கருணையையும் கூட நாம் அதற்கு ஒப்பிடலாம், நற்கருணையினுடைய அருளையும் கூட நாம் அதற்கு ஒப்பிடலாம். இந்த இறையரசு என்பது கடுகை போன்றது. ஒரு செடியை நீங்கள் வைக்கிறீர்கள், ஒரு விதையை நீங்கள் வைக்கிறீர்கள், விதை வைத்த உடனே அதாக வராது. அந்த விதைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீர் ஊற்ற வேண்டும், பண்படுத்த வேண்டும். உரிய காலங்களிலே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதை போலத்தான் இந்த நற்கருணையின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அருளும், ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் அருள் பொதியப்பட்டிருக்கிறது. அதை நாம் வளர்த்தெடுக்கிறோமா? இந்த ஒரு சிந்தனையோடு நாம் இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுப்போம். இந்த இயேசுவினுடைய திரு இருதயம் நம் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் எப்பொழுதும் தன்னுடைய ஆதிக்கத்தை, அருளை செலுத்துகின்றதாக இருக்கிறது. நாம் திறந்த மனதோடு அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. நம்முடைய குடும்பங்களும், இங்கு வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும், நம்முடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட அர்த்தம் நிறைந்த வாழ்வை கொள்ளுகின்ற, நிலை வாழ்வை நோக்கி நாட்டம் செலுத்துகின்ற குடும்பங்களாக, பிள்ளைகளாக திகழ வேண்டுவோம். ஆமேன்.